நந்தினி மண் சட்டி சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது திணை அரிசியில் தயிர் சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இப்போது திணை அரிசி இந்த கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். திணை அரிசி இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த திணை அரிசியை நீங்கள் நல்லா 2-3 டைம் அலசிட்டு இதில் தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. அதிகமாக ஊற வைக்கணும் அப்படின்னு இல்லை. ஊற வச்சதுக்கப்புறமா நீங்கள் சாப்பாடு எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி 1 டம்ளர் இந்த திணை அரிசிக்கு அது எந்த டம்ளர் எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 கப் அளவு அரிசி எடுத்ததுனால 6 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் சாப்பாடு எத்தனை விசில் விடுவீங்களோ 3 விசிலா 4 விசிலா 2 விசிலா 1 விசிலோ உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி அதனுடைய விசிலை விட்டுக்கோங்க. சாப்பாடு வைக்கிற மாதிரி தான். இப்போ இதை நம்ம நல்லா வேக வச்சு இந்த விசில் வர்றதுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போது இந்த இது கலந்த சாதம் செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் இப்போ விசில் போட்டுறேன். விசில் ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொலைய வெந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா கொலைய வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க. இப்படி கலந்து விட்டுட்டு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நான் இதில் 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேங்க. நான் சேர்த்துருக்கிறது பசுமாட்டு தயிர், வீட்டிலையே போட்டது. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பாக்கெட் தயிர் சேர்த்தலாம், இல்லை எந்த தயிர் வேணாலும் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு தயிர் அதிகமாக சேர்த்துக்க பிடிக்கும் அப்படின்னா இன்னமுமே நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாங்க. நல்லா தான் இருக்கும். இப்படி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்படி ஃபுல்லாக நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை நம்ம தாளித்து போட்டுக்கலாம். இப்போது நான் ஒரு இதில் தாளிச்சிருக்கேன். இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா கடுகு, ஒரு சின்ன துண்டளவு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை. இதெல்லாம் தாளித்து அதை இதோட ஒன்றா சேர்த்துட்டு அதையுமே கலந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. இப்போ சூப்பரான ஒரு திணை அரிசியில் தயிர் சாதம் ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி அரிசியில் கலந்த சாதம் செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி கொலையா தயிர் சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது, நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆரோக்கியம் காத்திட வாழ்த்துக்கள்.